ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் டைனமிக்ஸ் ஆஃப் ரிஜிட் பாடிஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எ கிரேன் ஆஸ் எ வெயிட், ஒரு கிரேனை பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த கிரேனோட வெயிட் பார்த்தீங்கன்னா 3000 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. அதோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 6000 நியூட்டன் வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா, லோடு ஆஸ் ஷோன் இன் த ஃபிகர். டிட்டர்மைன் த சப்போர்ட்டிங் ரியாக்ஷன். அந்த சப்போர்ட்டிங் ரியாக்ஷனை வந்து கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. சப்போர்ட்டிங் ரியாக்ஷன் ரெண்டு இடத்துல நடக்குது. இங்கே ரெண்டு விதமான சப்போர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிக்ஸ்டு சப்போர்ட் ஒன்று ரோலர் சப்போர்ட். ஸோ ஏன்றது பின்ட் ஜாயிண்ட், அது ஃபிக்ஸ்டு சப்போர்ட். பின்றது வந்து ரோலர் ஜாயிண்ட். ஓகேங்களா, ஸோ ரோலிங் சப்போர்ட் இதை கொடுத்து வச்சிருக்காங்க. இப்போ ரெண்டு சப்போர்ட்ல இருக்கிற ரியாக்ஷன் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாங்க. அப்போ நம்ம இங்கே கண்டுபிடிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஆர்ஏ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஆர்பி ரோலர் சப்போர்ட், பின்ட் சப்போர்ட் ஆர்ஏ கண்டுபிடிக்கணும். அப்புறம் ரோலர் சப்போர்ட் ஆர்பி என்னன்றது கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் எப்படி போகிறதுன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஏ. ஸோ பாயிண்ட் ஏல பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான லோடு வந்து ஆக்ட் ஆகுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் டைரக்ஷனில், ஒன்று ஒய் டைரக்ஷன்லையும். ஓகேங்களா, ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு போகிற ரியாக்ஷன், ஸோ இப்படி ஒரு ரியாக்ஷனும் இப்படி ஒரு ரியாக்ஷனும் நம்மளுக்கு நடக்குது. அப்போது ஆர்ஏ எக்ஸ் ஆர்ஏ ஒய், ஸோ இதுதான் ரியாக்ஷன் நம்மளுக்கு நடக்குது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பி. பிலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற ரியாக்ஷன் இந்த டைரக்ஷனில் மட்டும்தான் வந்து ரியாக்ஷன் நம்மளுக்கு கிடைக்குது. ரிவர்ஸ் இந்த ஏக்கு போகாது. ஏன்னா இது ரோலர் சப்போர்ட்னால இதோட ரியாக்ஷன் அந்த வெயிட்டுக்கு தான் வந்து நம்மளுக்கு ஸ்விங் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு போகுது. ஸோ ஆர்பி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் சி. சிலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது ஃபுல்லாகவே இந்த லோட் சப்போர்ட் தான் நம்மளுக்கு கிடைக்குது. அப்போது நம்மளுக்கு டவுன்வர்ட் ஃபோர்ஸில் தான் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ 6000 நியூட்டன், இதை எஃப்சின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஃபோர்ஸ் அட் சி. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் ஜி. ஸோ ஜின்ற இதில் வந்து கிரேனோட வெயிட் ஃபுல்லாகவே ஆக்ட் ஆகுது. அதுவும் டவுன்வர்ட் டைரக்ஷனில் 3000 நியூட்டன் டபிள்யூ. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம ஈக்குலிபிரியம் பேஸில் தான் சால்வ் பண்ண போகிறோம். சிக்மா ஆஃப் எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் சிக்மா ஆஃப் எஃப்ஒய் ஈக்குவல் டு 0 அண்ட் சிக்மா ஆஃப் மொமெண்டம் ஈக்குவல் டு 0. இதை மூணுத்தையும் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த சம் சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்மா ஆஃப் எஃப்எக்ஸ். ஸோ எக்ஸ் டைரக்ஷனில் இருக்க ஃபோர்ஸ் என்னென்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஸோ ஏ பாயிண்ட்டில் எக்ஸில் இருக்க டைரக்ஷனில் ஏஎக்ஸ் ஆர்ஏஎக்ஸ் இருக்குது. அப்போது ஆர்ஏஎக்ஸ் அது பாசிட்டிவில் தான் இருக்குது, ரைட் சைடில் மூவ் ஆகிட்டு இருக்கனால. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்பியை வந்து பாசிட்டிவில் தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் ஆர்பி, வேறு எதுவுமே வந்து எக்ஸ் டைரக்ஷனில் நம்மளுக்கு கிடையாது. அப்போது ஈக்குவல் டு 0. அப்போது ஆர்ஏஎக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆர்பி. ஸோ இந்த ப்ளஸில் இருக்க ஆர்பி ஈக்குவல் டு அந்த போது மைனஸ் ஆர்பி. அப்போ இது ஈக்குவேஷன் 1 வச்சுப்போம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு சிக்மா ஆஃப் எஃப்ஒய். ஸோ ஒய் டைரக்ஷனில் இருக்க ஃபோர்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ ஒய் டைரக்ஷனில் ஏல ஆர்ஏஒய் இருக்குது. அப்போது ஆர்ஏஒய். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி. ஸோ பி கிடையாது, நெக்ஸ்ட் சி தான் இருக்குது. ஸோ சி அப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் டைரக்ஷனில் இருக்குது, கீழ் நோக்கி வந்துட்டுருக்கு. அப்போது இது மைனஸ் எஃப்சி மைனஸ் டபிள்யூ ஈக்குவல் டு 0. அப்போது ஆர்ஏஒய்யோட வேல்யூ இப்போ என்ன ஆகும்னா பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸ் ஏல கிடைக்கிற ஃபோர்ஸ் வந்து பிலேருந்து ஸ்விங் ஆகும்போது இந்த ஃபோர்ஸ் கீழ் நோக்கி வராமல் மேல் நோக்கி தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஆர்ஏஒய் வந்து இந்த பாயிண்ட்டுக்கு தான் எல்லா இந்த ஃபிக்ஸ்டு சப்போர்ட்ன்றனால எங்கே நடக்கிற ரியாக்ஷனுமே இந்த ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டுக்கு தான் வரும். அப்போ ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டை நோக்கி தான் இந்த ரியாக்ஷன் வந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஓகேங்களா, ஸோ இங்கே ஸ்விங் ஆகுது, இங்கே வந்து ஜோல்ட் ஆகுது. அப்போ இந்த ரோலர் சப்போர்ட் வந்து மேலே ஆகுது. அப்போ இதுக்கு ஒரு பெண்டிங் மூமெண்ட், இந்த பக்கம் மூமெண்ட் வந்து பெண்ட் ஆகுது. பெண்ட் ஆகும்போது ரோலர் சப்போர்ட் மேல் நோக்கி தான் நகரும். அப்போ மேல் நோக்கி நகரும்போது இந்த பாயிண்ட்டை நம்ம பாசிட்டிவாக எடுக்கிறோம். அதனால தான் ஆர்ஏஒய் வந்து நான் பாசிட்டிவ்லேயே எடுத்துருக்கீங்க. ஓகேங்களா, மைனஸ் எஃப்சி. எஃப்சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 6000 நியூட்டன். அப்போது 6000 மைனஸ் டபிள்யூட இது பார்த்தீங்கன்னா 3000 ஈக்குவல் டு 0. அப்போது ஆர்ஏஒய் மைனஸ் 9000 ஈக்குவல் டு 0. அப்போ ஆர்ஏஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு அந்த பக்கம் வச்சு மைனஸ்னால் ப்ளஸ் ஆகிடும். அப்போது 9000 நியூட்டன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இப்போது மொமெண்டம் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மொமெண்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கிற எல்லாத்துலேயும் இருக்கிற மொமெண்டம் வந்து நம்ம ஆட் பண்ணோம். ஸோ மொமெண்டம் ஏல நடக்காது, ஃபிக்ஸ்டு சப்போர்ட். அப்போ மொமெண்டம் நடக்கிறது பியில் நடக்கும், சியில் நடக்கும், ஜியில் நடக்கும். ஓகேங்களா, அப்போது
momentum at B plus momentum at FC plus momentum at W equal to 0. ஸோ இதுதான் வந்து சிக்மா ஆஃப் மொமெண்டம். சிக்மா ஆஃப் மொமெண்டம்ன்றது இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் அதான் சிக்மா ஆஃப் மொமெண்டமில் வரும். ஓகேங்களா? அப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போது மொமெண்டம் அட் பி. ஸோ பி பாயிண்டில் நம்மளுக்கு கிடைக்கிற மொமெண்டம் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் அட் பி. ஸோ பின்ற ரியாக்ஷன் வந்து அப் டு கிராவிட்டி வரைக்கும், அதோட வெயிட் வரைக்கும் நடக்க போகுது. அப்போது பார்த்தீங்கன்னா 5 மீட்டர். அப்போது இன்டூ 5 மீட்டர் வரைக்கும் ஆர்பி வந்து நம்மளுக்கு வருது. அப்போது இது வேல்யூ 5 ஆர்பி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மொமெண்டம் அட் எஃப்சி, அதாவது ஃபோர்ஸில் நடக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோர்ஸ் எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ மைனஸ் டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் கிடைக்கிறது 6000 நியூட்டன் இன்டூ ஃபோர்ஸ் இந்த டோட்டல் லென்த்துக்கு தான் நடக்குது. ஸோ டோட்டல் லென்த்துக்கு வந்து 5 மீட்டர் ப்ளஸ் 10 மீட்டர், அப்போது 15 மீட்டரில் வந்து நடக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ 90,000 மைனஸ் 90,000 நியூட்டன் மீட்டர். நெக்ஸ்ட்டு மொமெண்டம் ஆஃப் W. Wல பார்த்தீங்கன்னா லோட் டவுன்வர்ட் டைரக்ஷன் மைனஸ் மொமெண்டம் ஆஃப் லோட் வந்து W வந்து 3000 இன்டூ 3000 நடக்கிற டிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் டிஸ்டன்ஸில் வந்து பாதி. அப்போ ஓவரால் டிஸ்டன்ஸ்ன்றது 15 மீட்டர். அப்போ 15 டிவைட் பை 2. அப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் 3000 இன்டூ 7.5 மீட்டர். அப்போ பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ 22,500 நியூட்டன் மீட்டர். அப்போ ஓவரால் மொமெண்டம் என்னன்றது நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ ஓவரால் மொமெண்டம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 5RB minus 90,000 minus 22,500. வேல்யூ மைனஸ் 22,500 equal to 0. அப்போ 5RB equal to minus ஈக்குவல் டு இல்லை இதுவும் மைனஸில் இருக்குது, இதுவும் மைனஸில் இருக்குது. ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,12,500 ஈக்குவல் டு 0. அப்போ மைனஸில் இருக்க 1,12,500 வந்து அந்த ரைட்டில் போச்சுன்னா 5RB ஈக்குவல் டு 1,12,500. RB ஈக்குவல் டு 1,12,500 டிவைட் பை 5. ஸோ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு RBயோட வேல்யூ 22,500 நியூட்டன் மீட்டர். ஓகேங்களா? அப்போது நம்ம ரோலர் சப்போர்ட் RBயோட வேல்யூ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது RAவோட வேல்யூ. அப்போ RBயோட வேல்யூ வந்து நம்ம இங்கே ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ substitute RB in equation 1. So equation 1ன்றது RAX equal to minus RB. அப்போ மைனஸ் RBயோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 22,500. அப்போ 22,500 நியூட்டன் மீட்டர். அப்போ RA நியூட்டன் மீட்டர் வராது, நியூட்டன் தான் வரும், ஏன்னா ரியாக்ஷன் தான் அது. ரியாக்ஷன் பண்ணும்போது RAX வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிச்சு. அப்போ இங்கே ஏன் நம்ம RAX கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு சிக்மா ஆஃப் எஃப்எக்ஸ் சிக்மா ஆஃப் எஃப்ஒய் அதோட வேல்யூ தான் RAXும் இங்கே கிடச்சிருக்க RAYயும். அப்போது ஆரோட வேல்யூ ரிசல்டன்ட்டோட வேல்யூ என்னன்றது நம்ம ஈஸியாக பார்த்துடலாம். அப்போது ரிசல்டன்ட் அட் ஏ, ஓகேங்களா, RAவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் RAX ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் RAY ஹோல் ஸ்கொயர். ஸோ ஏவோட எக்ஸும் ஏவோட ஒய்யும் சேர்ந்தது தான் RA. ஓகேங்களா? அப்போது ரூட் ஆஃப் RAXோட வேல்யூ மைனஸ் 22,500 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் RY வந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 9,000 ஹோல் ஸ்கொயர். ஸோ ரூட் ஆஃப் இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது நம்மளுக்கு 506250000 ப்ளஸ் 81,000,000. அப்போ ஓவராலாக அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 58725,000,000.
ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு கிடைக்கிற ஆர்ஏவோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 24233.28 நியூட்டன். ஸோ ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சு. இப்போது ஆர்பி ஆர்ஏ. இப்போது இந்த ரிசல்டன்ட் ரெண்டுமே வந்து எந்த ஆங்கிளில் வந்து ஆக்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா, நம்ம இதில் ரிசல்டன்ட்டை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ஆங்கிளையும் வந்து ஃபைன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த ஆங்கிளையும் நான் ஃபைன் பண்ணுறது காட்டிடுறேன் இதில். இப்போ நம்ம அந்த ஆங்கிளை எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மொமெண்டம் நடந்திருக்கு இல்லையா? அந்த மொமெண்டம் வந்து நடக்கும்போது அந்த கிரேனோட ஆங்கிள் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த மொமெண்டமோட ஆங்கிள். அப்போது தீட்டா ஈக்குவல் டு tan inverse TAY RAY divided by RAX. அப்போது tan inverse RAY ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 9000 டிவைட் பை RAX ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 22500. ஸோ tan inverse வேல்யூ போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறது 0.4. அப்போ tan inverse 0.4 ஓட வேல்யூ 21.8 டிகிரி. ஸோ தீட்டாவோட வேல்யூ. அப்போது இந்த ஆங்கிள் வந்து தீட்டாவை ஃபார்ம் பண்ணுறது. ஸோ ரிசல்ட் ரியாக்ஷன் அட் ஏ பின்டு ஜாயிண்ட் ஈக்குவல் டு ஆர்ஏவோட வேல்யூ 24,233.28 நியூட்டன். ஸோ ஆர்பின்றது வந்து ரோலர் ஜாயிண்ட் ஆர் ரோலர் சப்போர்ட்னு சொல்லலாம். ரோலர் சப்போர்ட்டில் கிடைச்ச வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆர்பியோட வேல்யூ 22,500 நியூட்டன். ஸோ இந்த ரெண்டு ரியாக்ஷனும் ஏற்பட்ட தீட்டாவோட வேல்யூ என்ன ஆங்கிளில் வந்து ஏற்படுதுன்னா 21.8 டிகிரியில் இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து மேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.